வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்ம 2 மேக்ஸ் ட்ரிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்கப்போம். இப்போ வந்து எப்படி ஒரு 50, 51 50 to 60 இருக்கிற நம்பர்ஸை எப்படி ஈஸியாக ஸ்கொயர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கப்போம். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 58 எடுத்துக்கிறேன். 58 எடுத்துகிட்டு 50ோட ஹாஃப் 25 அந்த 25ஓட இந்த லாஸ்ட் டிஜிட், அதாவது ஃபஸ்ட்டு 1ஆம் படியில் இருக்கிற நம்பர் 8 வந்து நான் ஆட் பண்ணும்போது எனக்கு 33 கிடைக்கும். அதோட என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் இந்த 8 வந்து அதே 8ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 64 கிடைக்கும். ரெண்டுத்தையும் எனக்கு ஜாயின் பண்ணால் எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். 58ஓட ஸ்கொயர் கிடைக்கும். ஓகேவா? அதாவது ஒன்றும் இல்லை, சிம்பிள். 50ஓட பாதி 25 ப்ளஸ் இங்கே வந்து ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்கிறது 8, ரெண்டுத்தையும் கூடுனா எனக்கு ஆட் பண்ணால் 33 கிடைக்கும். அதோட இந்த 8ஐ மறுபடியும் 8ஆல் மல்டிபிள் பண்ணி 64 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணனா எனக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் 53 எடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி 50ஓட ஹாஃப் 25 ப்ளஸ் ஃபஸ்ட்டு டிஜிட்டில் இருக்கிற 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன் 28 கிடைக்கும். தென் 3 into 3, அதாவது ஃபஸ்ட்டு இந்த 3ஐ மறுபடியும் 3ஆல் மல்டிபிள் பண்ணால் எனக்கு 9 கிடைக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சிங்கிள் டிஜிட்டாக கிடைக்கிறதுனால நான் முன்னாடியே 0 ஆட் பண்ணிக்கிறேன். 0 ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு ஈஸியான மெத்தட். நீங்கள் போயிட்டு 53 into 53 போடுறது போல் இப்படி ஈஸியாக கால்குலேட் பண்ணிட்டு தரலாம். இது எந்த மாதிரி இடத்துல உங்களுக்கு இன்னும் எஃபெக்டிவாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு பேங்க் எக்ஸாமோ இல்லை வேறு எக்ஸாம் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாத இடத்துல ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து உங்கள் ஆன்சர் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை ஈஸியாக பண்ணுறதுக்கோ இது மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 2 டிஜிட் நம்பர் ஹேவிங் சேம் டென்ஸ் அண்ட் ஒன்ஸ் digits add up to 10. கொஷின் இது படித்தாவே உங்களுக்கு புரியுதோ? ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா சேம் டிஜிட்டில் இருக்க, அதாவது 30, 30, 40, 40 அப்படி இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ணும்போது எப்படி ஆன்சர் ஈஸியாக வரும். இது இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஒன்ஸ் டிஜிட்ஸ் ஆட் அப் டு 10, அதாவது இந்த ஒன்ஸில் இருக்குல்ல இந்த 2 டிஜிட்டையும் ஆட் பண்ணால் எனக்கு 10 வரணும். அது மாதிரி இருக்கிற நம்பர்ஸ் மட்டும்தான் இந்த கண்டிஷன் அப்ளை ஆகும். அதாவது பார்த்துக்கோங்க, 30 இருக்கா, 38 இதில் வந்து 30 இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த 8 2 இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வருமா? இது மாதிரி விஷயங்கள். இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 84 into 86 அப்படி இல்லைங்களா, 56 into 54 6 4 கூட்டினா 10, 50 50ன்னு ஒரே மாதிரி டென்ஸில் இருக்கும். டென்ஸ். ஓகேவா? இப்போ வந்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே டென்ஸில் இருக்கிற நம்பர் நான் எடுத்து வச்சுக்கேன். அதோட ஒன்னை ஆட் பண்ணி அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்க. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ண எவ்வளோ வேணும்? 3 into 3 + 1 4, 3 into 4 12. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா இந்த ஒன்ஸில் இருக்க 2 நம்பரையும் நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அந்த ஆன்சர் வந்து இதோட ஜாயின் பண்ணுறேன் 12, 16. இதுதான் எனக்கு ஆன்சர். இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, 84 into 86. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3ங்கிறது வந்து அதான் போட்டேன். இங்கே வந்து 8 வரும். 8 into 9 72. ஓகேங்களா? இப்போ பாருங்க 84 into 86ன்னு போடுறேன். இதை வந்து 8 into 9 = 72. அதுக்கப்புறம் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ஸில் இருக்க டிஜிட்டை நான் மல்டிபிள் பண்ணுறேன். 6 into 4 24. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு ஜாயின் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குன்னா 72 24 கிடைக்கும். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்க 2 ட்ரிக்ஸ். புரியுதுங்களா? ஏதாச்சும் டவுட்டாக இருந்ததுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். என் மெயில் ஐடி நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைன்னா இப்போ நோட் பண்ணிக்கலாம், tamildevathai1@gmail.com. இதுதான் என்னோட மெயில் ஐடி. இது மாதிரி செட் ஆஃப் ஆப்டிடியூட் மேக்ஸ் ட்ரிக்ஸ் உங்களுக்கு வேணும், ஈஸியான ஸ்லைட்ஸில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கலாம்.
இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்டிடியூடுக்கு சம்மந்தமான ஒரு கேள்வி பார்ப்போம். அதாவது என்னன்னா ஒரு தந்தை வந்து அவரோட பையன்கிட்ட இறக்கும் தருவாயின்னு என்ன சொல்றாருன்னா, நீ வியாபாரம் பண்றது எப்படி இருக்கணும்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வா அப்படிங்கிறாரு. மொத்தம் 3 கண்டிஷன் சொல்றாரு. அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வா அப்படிங்கிறாரு. செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கடன் கொடு, அதாவது கடன் கொடு திருப்பி வாங்காத அப்படின்னு சொல்றாரு. மூணாவது கண்டிஷன் என்னன்னா அதிகமா காசு போட்டு வாங்கு, கம்மியான காசுல வித்துது அப்படிங்கிறாரு. இது மாதிரி 3 கண்டிஷன் சொல்றாரு. அதாவது மறுபடியும் சொல்ற கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வா அப்படிங்கிறாரு. ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னா அதிகமா ஒருத்தருக்கு கடன் கொடு ஆனா திருப்பி வாங்காத அப்படின்னு சொல்றாரு. மூணாவது கண்டிஷன் என்னன்னா பாத்தீங்கன்னா அதிகமா காசு கொடுத்து வாங்கு ஆனா கம்மியா வித்துது அப்படின்னு சொல்றாரு. இந்த 3 கண்டிஷனையும் அவரோட பையன் ஃபாலோ பண்றாரு. கடைசியில வந்து அவருக்கு வியாபாரத்தில் நட்டம் ஆயிடும். எப்படின்னு பாத்தீங்கன்னா நிழல்லையே போயிட்டு நிழல்லையே வாங்கறதுனால அவர் வந்து இருக்கிற இடத்துல இருந்து தொழில் செய்ய இடம் வரைக்கும் இது போடுறாரு, நிழல் இருக்கிற மாதிரி உங்களுக்கு இது போடுறாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நிறைய பேருக்கு கடன் கொடுக்காது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா அதிகமாக ஹோல்சேல்ல வாங்கி அதே அமௌண்ட்டை வந்து கம்மியா வித்தாப்புல. இப்போ வந்து ஒரு 5 பென் 10 ரூபாய்க்கு வாங்கினா 5 பேனாவையும் 5 ரூபாய்க்கு வித்தாப்புல. இது மாதிரி தப்பான வியாபாரம் பண்ணிடாரு. அதனால அவருக்கு நஷ்டம் வந்தது. ஸோ இது இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் அப்பாவோட நண்பர் வந்துட்டு உங்க அப்பா இது மாதிரி உங்களுக்கு சொல்லல, அவர் சொன்ன விதமே வேற அப்படின்ட்டு அவங்க அப்பா சொன்னதுக்கான ஆன்சர் சொல்றாரு. இப்படிதான் பண்ணணுங்கிறதுக்கான விதிமுறைகள் சொல்றாரு. அது மாதிரி அவங்க பையன் ஃபாலோ பண்ணி பிஸ்னஸ்ல சக்சஸ் பண்றாரு. அப்படி அவங்க அப்பா எந்த மீனிங்ல வந்து அந்த 3 கொஸ்டினையும் சொல்லியிருப்பாரு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க. நான் அடுத்த வீடியோல இதுக்கான ஆன்சர் சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் போனோமா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா படிக்கணும், கண்டிப்பா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு வேலைக்கு வேணும்னா மோஸ்ட் ஆஃப் த 98% வேலைக்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுவோம். 2% மட்டும்தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு போவாங்க. இப்போ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப செகண்ட் இயர்லேருந்தே அவங்களுக்கு இது எப்படி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண போவோம், எப்படி ஆன்சர் பண்ண போவோம், நமக்கு இங்கிலீஷ் ஒழுங்காக தெரியாது, அப்படி இல்லைன்னா இன்டர்வியூ எப்படி நல்லா ஆன்சர் பண்ணுறது, அது எல்லாம் என்ன ரூல்ஸ், இது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து நம்ம எப்படி ஈஸியாக இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறது ஒரு சில டிப்ஸ் வந்து நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கேட்கக்கூடியது டெல் மீ யுவர் செல்ஃப். இந்த கொஸ்டின் எதுக்காக அவங்க கேட்குறாங்கன்னு நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஒன்று, அவங்க ஒரு சில விஷயங்களை செக் பண்ணுறதுக்காக அவங்க இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்படாமல் பேசுறீங்களா, உங்களை பற்றியே நீங்கள் பயப்படாமல் சொல்கிறீங்களா அப்படிங்கிற விஷயம் பார்க்கறதுக்காக இந்த கொஸ்டின் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கா, அந்த இங்கிலீஷ் நாலேஜோ இல்லை தமிழில் நீங்கள் பேசும்போது அதில் உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாக இருக்கா, நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுவாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க, அதில் எப்படி அவங்களோட தப்பான உங்களை பற்றிய விஷயங்கள் தப்பானது பின்னாடி வச்சுட்டு சரியானதை முன்னாடி வைக்கிறீங்க, எப்படி ஆர்டர் பண்ணி சொல்கிறீங்க, உங்களை பற்றி டீட்டெயிலே எப்படி ஆர்டர் பண்ணி சொல்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தில் நோட் பண்ணுறேன். இந்த 3 விஷயங்களை நோட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கொஸ்டினே உங்களை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. எப்படி அவன் பதில் சொல்கிறான், எந்த டைமிங்கில் சொல்கிறான், டிக்காமல் சொல்கிறானா, கேப் விடாமல் சொல்கிறானா அப்படிங்கிறத வச்சு உங்களுக்கு மார்க் போடுவாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான ஆன்சர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபார்மேட்டில் சொல்லணும், இல்லை இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேமு, அடுத்து எங்கே படிச்சிங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஃபேமிலி, அடுத்து வந்து உங்கள் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லலாம்
இல்லை உங்கள் ஹாபிஸ் சொல்லலாம், ப்ளஸ் மைனஸ் சொல்லலாம், அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது ப்ளஸ் மைனஸ்னால் பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் சொல்லலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 5 இது ரெஃபர் பண்ணேன். 5 டைப் ஆஃப் ஆர்டர்ஸ் ரெஃபர் பண்ணி அதில் எது பெஸ்ட்டு எப்படி சொன்னாங்கிறத நிறைய பேர்த்து கேட்டு உங்களுக்கு இந்த இது பண்ணியிருக்கேன். இந்த ஸ்லைடு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் என்ன ஆர்டர் சொல்லலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாஃபாக எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்னா எப்படி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ பிஇ படிக்க போகிறாங்க, படிச்சுட்டு இருக்கீங்களோ இல்லை ஒரு பிஎஸ்சி அது மாதிரி ஒரு டிகிரி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் ஃபைனல் இயரில் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் இப்படி கேட்காங்கன்னா நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு உங்கள் நேம் சொல்லலாம். நெக்ஸ்ட் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கே படிச்சுட்டு இருக்கீங்க அந்த விஷயங்கள் சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும். இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு ரிலேட்டடாக நீங்கள் என்ன ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ். அதாவது ஃபேமிலி டீட்டெயில்ங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது, ஜஸ்ட்டு சின்னதாக இருக்கணும். நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர், அவ்வளோதான். இதோட நீங்கள் ஃபேமிலி டீட்டெயில்ஸ் நிறுத்திக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கூட முன்னாடி வச்சுட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும். ஏன் இப்படி நான் மாற்றி சொல்கிறேன் அப்படின்னா கொஷின் அவங்க கேட்டாங்கன்னா நீங்கள் அடுத்த கொஷின் அவங்க கேட்குற வரைக்கும் நீங்கள் உங்களோட கொஷினை இந்த டெல் மீ யுவர் செல்ஃபில் மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். அப்போ தான் நீங்கள் ஃப்ளூயன்ஸாக இருக்கீங்க, பயப்படாமல் இருக்கீங்கன்னா அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் பாதியோடவே நிறுத்திட்டீங்க, அவங்க கேட்டு ஒரு 30 செகண்டோடையே பதில் சொல்லி முடிச்சுட்டு நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவங்களுக்கு அதுக்கு மேலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலையோ, படித்து ஒப்பிச்சுட்டானோ அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த பதிலை நீங்கள் சொல்லும்போதே ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ளூயன்ஸியாக சொல்லணும். ஆனால் அது ஒரு அஃபிஷியலாக சொல்லக்கூடாது. ஜஸ்ட் ஒரு கேஷுவலாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இடம் உங்களை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்லுவீங்களோ அது மாதிரி சொல்லணும். சார் தட் அப்படி இப்படின்னு ஃபார்முலா சொல்லக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எப்படி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் சொல்லும்போது உங்கள் நேமு, பிளேஸு, எஜுகேஷன், எக்ஸ்பீரியன்ஸு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ். இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எதை பொறுத்து இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்போ ஒரு கம்பெனிக்கு ஏதாச்சும் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தேவைகள் இருக்கோ அது மாதிரி நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கங்கன்னு சொல்லணும். இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனிக்கு போறீங்க, அவங்க நல்ல எக்ஸிக்யூட்டிவ் நல்ல சேல்ஸ் பண்ணுற பர்சன் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நான் இந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே இவ்வளோ பொருட்களை நான் சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அது மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விஷயங்கள்ல நீங்கள் சொல்லணும். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு விஷயங்களை சொல்லணும். ஓகேவா? இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃபில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்ஸ் தான். இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு முன்னாடி வைக்கணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு இதை பற்றி தான் நீங்கள் ஹைலைட்டாக நிறைய விஷயங்கள் சொல்லணும். அதனால தான் நான் டிக்கன் பண்ணி காமிச்சேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுவே ஸ்டூடெண்ட்டில் என்னையா நான் அப்படி சொல்லக்கூடாதா, நான் காலேஜ் இதுலேயே இது மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ பிபிஓ கம்பெனிக்காக இல்லை எம்என்சி கம்பெனிக்காக உங்களுக்கு இன்டர்வியூ பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ளூயன்சி இருக்கான்னு கேட்பான். அது அவனோட ஃபஸ்ட்டு ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிபிடி பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்தை பிபிடி பண்ணுறீங்களா இல்லை பேப்பர் போட்டுருக்கீங்களா, ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒரு ரிவ்யூ பேப்பரோ இல்லை ப்ராஜெக்ட் பேப்பரோ நீங்கள் கான்ஃபரன்ஸில் அப்ளை பண்ணி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிக்கிறீங்களா அப்படிங்கிறது அவங்களோட ரெக்யூர்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இதை பற்றி சொல்லலாம், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பற்றி சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு பேசிக்கான விஷயம். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த கொஸ்டின் எப்படி இன்னும் அடுத்து நமக்கு என்ன கொஸ்டின் கேட்பாங்க, மேக்ஸ் ட்ரிக்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.